கேரளால யூடியூபர் ஒருத்தவங்க தியா கிருஷ்ணா. இவங்க ஃபேமிலியில எல்லாரும் யூடியூப்ல இருக்காங்க. நான் இவங்களோட எல்லா வீடியோஸும் பார்ப்பேன். தியா ஒரு ஆன்லைன் ஜுவல்லரி பிசினஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடி நியூ ஸ்டோர் அவங்க இருக்கிற ஊர்லயே ஓபன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜும் ஆகி இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ இவங்க மேல அவங்க கடையில ஒர்க் பண்ற லேடிஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடையில ஒர்க் பண்ற 3 லேடிஸ் QR கோடை மாத்தி வச்சு காசெல்லாம் இவங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இவங்களுக்கு தெரிய வந்து அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு 8 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பேமெண்ட் எல்லாம் செக் பண்றப்போ மொத்தமா 69 லேக்ஸ் பக்கம் ஏமாத்திருக்காங்க. இந்த காலத்துல யாரை நம்புறதுன்னே தெரியல. ரீசெண்டா சுஹைல் கூட அவங்க பெட் ஷாப்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபும் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாரு. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் அந்த 3 லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தியா மேலேயும் தியா ஃபேமிலி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தா, இவங்க 3 பேரையும் ஏதோ ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் சொல்ல சொல்லி ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு எல்லாம். தியா அண்ட் ஃபேமிலி ஃபுல் வீடியோ ப்ரூஃபோட மீடியால எல்லாமே காட்டியிருக்காங்க. பட் கேஸ் போயிட்டு தான் இருக்கு. அவங்க அப்பா கட்சியில ஒரு ஆளு. இவங்க 3 லேடிஸ் தான் இதை பண்றாங்களா இல்ல இவங்களுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு டவுட் இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு.